ஆமாம், அன்பு தேவ பிள்ளை, உங்ககிட்ட ஒருத்தங்க பேசுறது கோதுமையா களையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க பேசுற சம்பாஷணைகள் கோதுமையா களையான்னு பாருங்க. அதாவது கோதுமையா களையாங்கிறது எப்படி அறிந்து கொள்வேன்னா, ஒருத்தங்கிட்ட நான் பேச 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 என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளருதுன்னா அது கோதுமை. இல்ல ஒருத்தங்கிட்ட பேசின பிறகு என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு லேக் வருதுன்னா, ஒரு தோய்வு வருதுன்னா களை வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சம்பாஷணைகளை ஸ்டாப் பண்ணுங்க, அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஸ்டாப் பண்ணுங்க, அப்படிப்பட்ட செயல்களை ஸ்டாப் பண்ணுங்க. தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்ட பாத்திரம் இந்த காரியத்திலே கவனமா இருக்க ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒருத்தங்கிட்ட பேசுறேன், ஒரு சம்பாஷணை பேசுறேன், யாரா இருக்கட்டும், சபை விசுவாசிகளா இருக்கட்டும், பாஸ்டரா கூட இருக்கட்டும். ஆமா, ஒருத்தங்கிட்ட நான் பேசுறது, அவங்க கூட பேச 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 மரியாளும் எலிசபெத் பேசும்போது உள்ள இருக்கிற பிள்ளை அவன் சந்தோஷத்தில் ஆவியில நிரம்புதுனா அது கோதுமை. என் உள்ள பூரிப்பாகுதா, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்ச்சி வருதா, ஒருத்தங்கிட்ட நான் பழகுறதுல, ஒருத்தங்கிட்ட நான் இடைபடுறதுல, ஒருத்தங்க கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அனல் மூட்டப்படுதுனா. ஹல்லேலூயா. ஒரு போதகர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க யாரு கூட இருக்கணும் தெரியுமா? தண்ணி ஊத்துறவங்க கூட இல்ல, பெட்ரோல் ஊத்துறவங்க கூட. சொல்ற வார்த்தை புரியுமான்னு தெரியல. தண்ணி ஊத்துறவங்க கூட உங்க அனல் இருக்க கூடாது, பெட்ரோலை ஊத்துறவங்க கூட உங்க அனல் இருக்குமானா உங்க அனல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். உங்க கூட இருக்கிறவங்க தண்ணி ஊத்துறாங்களா, பெட்ரோல் ஊத்துறாங்களா? ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னும் கேட்கிறேன், நீங்க தண்ணி ஊத்துறீங்களா? ஆமென். நான் ஒருத்தங்க கூட பேசுறதுனால அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் அடி வாங்குதுன்னா நான் களை விதைச்சிட்டு இருக்கிறேன். ஒருத்தங்க ஏன் கூட பேசுறதுனால ஏன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அடி வாங்குதுன்னா அவங்க களையை விதைக்கிறாங்க. களையை விதைக்கிறாங்கனாலே அங்க கட் பண்ணுங்க, வளர விட்டுறாதீங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ள இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. களை விதைக்கப்படுதா, நான் ஜாக்கிரதையா இரு. களை வளர்ந்துட்டுனா அன்பு தேவ பிள்ளையே கோதுமை இல்லாம ஆக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம விட்டு தூக்கி எறிஞ்சிரும், நிறைய காரியங்களை நம்ம விட்டு அப்படியே பறிச்சுட்டே போயிடும். அது வேரோட பிடிக்கிறோம் சொல்லப்படுது, வேரோட பிடிக்கிறோம். நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்னைக்கு நஷ்டமாக ரீசன், அநேகருடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு தொய்ந்து போக ரீசன், அநேகருடைய ஸ்பிரிச்சுவல் அந்த அனல், அநேகருக்குள்ள இருந்த ஆவிக்குரிய வரங்கள் இன்னைக்கு தொய்ந்து போக ரீசனே அநேக களைகள் விதைக்கப்பட்டதுனால, களையை விதைச்சதுனால. இந்த வார்த்தை சொல்லும் போதே அவன் இது பேசுவதற்கான பாத்திரவனால் அல்ல, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கண்டிப்பா பேச வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறதுனால நான் தைரியத்தோட அதிகாரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறேன். களையை விதைக்க விடாதிருங்கள், நீங்களும் களையை விதைக்காதிருங்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. களையை விதைக்க விட்டுறாதீங்க.